காக்க ஆரம்பிச்ச மகான்கள் தே நஸ்மரந்தி அதிதராம் பிரியம் ஈஷ மர்த்தியம். இந்த மர்த்தியமான சரீரம் அதிப்பிரியம். இந்த சரீரத்தில் இருக்கிற பிரியம் தானே, இந்த சரீரத்தில் இருக்கிற பிரியம். ஆத்மாட்ட வாஸ்தவமா பிரியம் இருக்கு, இவனுக்கு தெரியல அங்க இருக்கிற பிரியம்னு. தவறி இங்கேங்கிறான். அரிக்கிற இடம் தெரியாம குழந்தை முதுகு அரிக்கும், தொடைய கிள்ளிக்கும். அம்மாக்கு தெரியும் எங்க அரிக்குதுன்னு. அப்படியே அழற குழந்தைய தடவுகள் அழுத்தி, எங்கேயாவது ஒரு இடத்துல கொசு கடிச்ச தடிப்பு இருக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி தடவுகள் சிரிக்கும். அம்மாக்கு தெரியும், இப்படி ஸ்ருதிக்கு தெரியும் அவன் எந்த இடத்துல நமக்கு மோசம் போயிருக்கும், எங்க வாஸ்தவமான நினைப்பு இருக்கு. புரிஞ்சுக்கலைன்னா உனக்கு பிரியமான வஸ்து ஆத்மாடா, அனாத்மா அவன் இடத்துல நீயா ஏத்திக்கிட்டு இருக்க பிரியத்தை தவறி நினைச்சுட்டு இருக்கே. உடம்பு முழுக்க சொறி பிடிச்சவன் ராத்திரி பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவன கூட சொரிஞ்சுப்படுறான் தெரியாம. அது மாதிரி நீ தெரியாம இந்த கூட இருக்கிற சரீரத்தை போய் நான் நினைச்சுக்கிட்டு ஏன்டா மன்னாடுறேன், இதை மன்னாடாதரா, அது இல்லடான்னு சொல்லி கொடுக்குறாள் அம்மா. மாதாவாகிற ஸ்ருதி சொல்லி கொடுக்குறாள். பகவத்குணம் காக்க ஆரம்பிச்ச உடனே அதி பிரியமான இந்த சரீரம் இருக்க இது மறந்து போறதுதான். இது மறக்கிறது மட்டுமில்ல, அதாக ஏச்ச அனுந்தாள். இந்த சரீரத்தை அனுவர்த்திச்ச பத்னி புத்திராள் பணம் காசி வீடு வாசல் எல்லாம் மறந்து போறதா. ஏச்சான்மத சுதசுகு கிரக வித்த தாரா தே நஸ்மரந்தினாள். எல்லாத்தையும் மறந்து விடுறாளா. ஆறு நட்யத்வப்ஜராபவதீயபதாரவிந்த உங்க சரண கமலத்தை ஹிற்கமலத்துல பாக்குற மகான்கள் இருக்காளே, அவளுடைய சங்கத்தை அடைஞ்சவாள் சரீரம் அதிகளெல்லாம் மறந்து விடுறாளாக்கம். பகவத் சரணத்தை உள்ள பாக்குற வாழ்கிட்ட போனாலே இத்தனை பாடுபடுத்துறதே. ஸ்தோத்திரம் பண்ண சுவாமி அனுகிரகம் பண்ணி என்ன வேணும்னு கேட்டால் என்ன வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போகணும்னு அழுது. அப்பா 5 வயசு குழந்தைய வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டேன்னா உலகம் முழுக்க வையும் கல்யாணமா கார்த்தியா ஒண்ணும் இல்லையே சுவாமி பஜிச்சுன்னு சொல்லுவாள். 36,000 வருஷம் ராஜ்யமாண்டு 30 வருஷதாசிரம் ரட்சிதாவியாகதம் பவா. பூமி ஆண்டு இஷ்டுவாமாம் யஜ்ஞம் யஜ்ஞம் பண்ணி யஜ்ஞம் தான் எனக்கு உயிர் பண்ணி கடைசியில் அந்தேயமானு ஸ்மரிஷசி வரப்போறேன்னு அனுகிரகம் பண்ணி மாலாம் அம்னால பங்கஜாம்னு சொன்ன மாலையை கட்டி குழந்தைக்கு போட்டு மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணி கொடுத்து வைகுண்டம் போயிட்டாள் சுவாமி. குழந்தை பகவன் நாமா சொல்லிட்டு ஆத்துக்கு அம்மா பட்டி கடப்பலைன்னு வராள். ராஜா குதிரை மேல அங்க ஆளை வச்சு நிறுத்தி வச்சிருக்கான். குழந்தை தபசுக்கு போயிருக்கான். நாரதர் சொன்னாலே எதிர்கொண்டு அழைச்சுன்னு வரணும்னு ஆட்கள் ஓடி போய் சொன்னான். குழந்தை வர வைபவத்தே ராஜா சதுரங்க சைன்யத்தோட இளையாளையும் காட்டுல இருக்கிற மூத்தாலையும் அழிச்சுக்கிட்டு பல்லாக்கு யானை குதிரை ஒட்டகை எல்லாத்தையும் அழிச்சுன்னு வந்து குழந்தைய போய் கட்டினான். உதறி தள்ளினாள். அம்மா போய் பெத்த தாய் கட்டினாள். அம்மாவையும் உதறி தள்ளினாள். எங்கேயோ ஒரு மூலையில பயந்து நின்ன கைகை மாதிரி இருக்கிற சுருச்சி காலில் போய் விழுந்தாளா. அம்மா அன்னைக்கு நீங்க பிடிச்சி தள்ளினதை என் பகவத் சரணத்துல கொண்டு போய் விட்டு என்ன நாளா. சுருச்சிகீதம் சமுத்தாப்ய பாதாவனதமர்பகம் பரிஷ்வஜ்யாஹ ஜீவேதி பாஷ்பகத்கதயா. ஆனந்த கண்ணீரை கொட்டி பகவான் நேரம் வந்தது எதுக்காக தெரியுமா? அவன் தபசுக்கு இல்லை. குணைர் எஸ்ய பிரசன்னோ பகவான் குணைர் மைத்ரியாதிபதி ஹரி. மைத்ரி முதித்தே உபேட்சை முதலிய ஆத்ம குணம் உங்ககிட்ட இருக்கு. சுவாமி ஓடி வரா. இந்த குணம் எங்க இருக்கோ அங்க பக தெய்வம் வரும். நிம்மமாப்ப இவ ஸ்வயம். பள்ளத்துல ஜலம் தானா வருது. மேட்டுக்கு தான் ஏத்தனம் மிஷின் வச்சு பள்ளத்துல தானா போறா போல வருண்டா தேடிக்கிட்டு வருவாள்டா. உன் போல ஆத்ம குணம் உள்ள மகான்களிடத்துல சுவாமி அதுக்காக வைகுண்டத்துல இருந்து வந்தாருன்னு அலையா அனுகிரகம் பண்ணேன். அப்பா அவர் நமஸ்காரம் பண்ணி பெத்த தாயை நமஸ்காரம் பண்ண போது தேவதைகள்லாம் அபியர்ச்சிதஸ்துவயானூனம் பகவான் பிரணதார்த்திகான்னு. அம்மா நீங்க பகவத் சரணத்துல துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து அர்ச்சனை பண்ணினேலே, அதனாலதான் 6 மாசத்துல பிரபுவை கண்டு உங்க குழந்தை திரும்பி வந்துட்டான்னு சொல்லி புஷ்ப வருஷம் வருஷிக்க ஆரோப்பிய கரிணியும் ஹிருஷ்டா பெண் யானை மேல ஏற்றி ராஜா ஊர்வலமா அழிச்சுன்னு போய் குழந்தைக்கு உபநயனம் பண்ணி விவாகம் பண்ணி வச்சு ராஜ்யபாரத்தை கொடுத்து விட்டு காட்டுக்கு போட்டான். உத்தானபாதன் இளையா புள்ள உத்தமன் காட்டுக்கு போனான். யட்சன் அவனை கொண்டு விட்டான். அவனை தொழிக்கிண்டு இவ ஓடினா அவசரப்பட்டுக்கிண்டு துருவன் ஆத்துல இல்லாத போது சுருச்சி அவளும் காட்டு தீயில விழுந்துட்டாள். இந்த கோபத்தோட போய் யட்சாளோட சண்டை போட்டான். துருவன் என் பிராத்தாவை கொன்னியான்னு. கடைசியில மனு முதலியவாள்லாம் வந்து அதை நிவர்த்தி பண்ணி குபேரனை விட்டு அனுகிரகம் பண்ண சொல்லி துருவன் தான் ராஜ்யமாண்டாள். அவ தங்கையில ராஜ்யம் இருக்குன்னு தப்பு தண்டாவா பேசினா அவ குடும்பமே இல்லை. சுவாமி 36,000 வருஷம் ராஜ்யமாண்டு ஒரு தினம் ராத்திரி பக்கத்துல திவ்ய ரூபூச்சியான பிரமிங்கிற பத்னி படுத்துட்டு இருக்காள் அந்த புறத்துல. அப்ப நினைச்சாலாம் 12 மணிக்கு வந்து உட்காந்து ஆத்மஸ்திரபத்ய சூர்தோ பலமிருத்த கோஷம் அந்தப்புரம் பரிவிஹார புவஷ்சரம். இதெல்லாம் சத்தியமா இந்த படுக்கை எடுக்க இந்த அந்தப்புறம் இந்த சரீரம் அவள் சரீரங்கள்லாம் எல்லாம் பொய்யாச்சே காலோபசிருஷ்டமாச்சே சொல்லி விஷாலாம் விஷாலேன்னு பத்ரிகாசிரமத்துக்கு பேரு. ராத்திரி 12 மணிக்கே விஷ பதரிக்க ஓடினாலாம். பதில ஓடி அங்க ஸ்நானம் பண்ணி பகவான தியானம் பண்ணி சுரூபத்துல ரமிச்சு ஆத்மான அஸ்மரத்து அசாவிக்கு முக்தலிங்காக யாருன்னு ஜாதி குலங்கோத்திரம் எல்லாம் மறந்து சுரூபத்துல ரமிச்சுட்டு இருந்தாளாம். ஒரு தினம் சமாதி கலைஞ்சு கண்ணை திறந்தாளாம்.
சததர்ஷ விமானாகிரியம் நபசோவதரத்விபூர். விமானம் கீழே இறங்கிட்டுதான் வைகுண்டத்திலிருந்து சுவாமி அனுப்பிச்சாளா. துருவ மண்டலத்திலிருந்து தாங்கார விமானத்தை சுனந்த நந்தாளத்தில் இருந்தாளாம். துருவன் பார்த்து அவளை நமஸ்காரம் பண்ணினாலாம். பகவான் நாமா சொல்லி நீங்கள் ஆறுன்னு காட்டாளாம். சுனந்த நந்தாள் சொன்னாலாம், அப்பா அம்மாவையும் ராஜ்யத்தையும் குடும்பத்தையும் மறந்து சுவாமி 5வது வயசுல ஆராதிச்சே அந்த பலம் வந்துருச்சு போனாளா. சுவாமி தாங்கார விமானத்தை ஓஹோ ராஜம் சுபத்ரந்தே வாஜன்னோவகிதஸ்னு பஞ்சவருஷ தபசாண்டா. 5வது வயசுல என் பிரபு வஜிக்க வந்தே அந்த பலம் இப்ப வந்துருச்சு. உருண்டு திரண்டு சுவாமி லட்சுமியோட வேற விமானம் உங்களை அழிச்சு வர சொல்லிவிட்டாள் நாளா. உடனே எங்க ஸ்நானம் பண்ணி பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு விமானத்துல வேற போனால் மேல இருந்தது விமானம். முத்தியு அவன் கணக்காயிடுத்து, பூலோகவாசம்னு அவன் கணக்கு கொண்டு காட்டினான். அப்படி பெரிய ஆபீசர்கள் ஒரு ஊரை விட்டு பரப்புறதா இருந்தா பால்காரன் தயிர்காரன் வாடாக்காரன் எல்லாரும் வந்துருப்போம் வாசல்ல. அதுக்காக சில என்ன பண்ணிவிடுவோம், ராத்திரி 12 மணிக்கு வச்சு விடுவோம் லக்னத்தை. லாரியை கொண்டு வந்து அள்ளின்னு போடுவான். எல்லாத்தையும் போனோடமே தெரியாம அங்க குடிவரவன் வந்து காப்பா மாட்டத்தை எல்லாரும் அப்படி பண்ணிட்டு போடுவான். அது மாதிரி முடிச்சு வந்து கணக்கை நீட்டினான். அங்க வந்து காக்க முடியுமா? முனிசிபல் சேர்மனை போய் உங்க வண்டிக்கு நீங்க இது கட்டலையே பணம் கட்டலையேன்னு காப்பணும். பில் கலெக்டர் போய் நிப்போம். இங்க வந்தேன்னா உங்களை பார்க்கணும்னு வந்தேன், பார்த்தேன் போறேன்னு போடுவான். அது மாதிரி முடிச்சு வந்து பயந்து நின்னானா. இங்க வான்னு கூப்பிட்டாள். கிட்ட அஞ்சலி பண்ணு வந்தான். மேல ஏறதுக்கு ஒரு ஸ்டூல் தேவையா இருந்ததா. மிருத்யுனுடைய தலையில வச்சு தலையில காலை வச்சு ஏறிவிட்டாளாம். யோசுவாமி மிருத்யோர்மூர்த்னி பதம் தத்வா ஆருரோஹாத்புதம் கிரகம் ஏறி உட்கார்ந்துட்டாள். உடனே சுனந்தனந்தாள் சொன்னாளாம், இனிமே நீங்கள் எஜமானாள், காமகமான விமானம் உங்க ஸ்மரணத்துக்கு தகுந்தபடி கதாகத்தினாளாம். உடனே பரப்பிடுனாள். துருவன் 1000 மைல் மேல போச்சு. கீழறங்க நூட்டாள். துருவன் விமானம் கீழறங்கித்தது. சுனந்தனந்தாள் என்ன கீழறங்குறதே என்னாள், நாம் பாபி, எனக்கு என்னத்துக்கு வைகுண்டம், என்ன கர்ப்பத்துல தரிச்ச நிம கொண்டு தவிச்ச தாயார விட்டு நான் பருட்டுனேன். சஜஸ்வர்லோகமாரோட்யன்னே சுனீதிம் ஜனனீம் பிரபு அன்வஸ்மரதஹம் ஹித்வா தீனாம் யாஸ்யேத்ரி விஷ்டபம். எங்க அம்மாவை பறக்க விட்டுட்டு நான் வந்துட்டேன், பத்ரிகாசிரமம் வந்துட்டேன் சொல்லாம அவ கதறிக்கிட்டு இருக்காள். அவளை விட்டு எனக்கு என்ன வைகுண்டம் அல்லேன்னாள். அப்பா நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சு சுவாமி அனுகிரகம் பண்ணிருக்காள். விமானத்தை நிற்க சொல்லுனாள். சுதந்திரந்தாள். நின்றது விமானம். நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சு உங்க அம்மாவுக்கு முதல்ல ஒரு விமானம் அனுப்பிச்சு அதோ போயிட்டு இருக்கா பாருன்னு நாளா. மேலே தர்ஷயாமா சதுர்தேவீம் புரோயானேன கச்சதி தத்ர தத்ர சுரஸ்திரீபின்னு தேவஸ்திரீகள்லாம் சுனீதி பேர்ல அம்மா சுனீதியும் பதிதேவதாம் நாள். நீ பதிவிரதையா இருந்து பகவான் ஆராதிச்ச பெருமே உனக்கு வைகுண்ட விமானம், குழந்தைக்கு விமானம்னு தேவஸ்திரீகள்லாம் பூஜை பண்ண. அம்மா விமானம் பின்னாடி போக, விமானம் பின்னாடி போக, இன்னைக்கும் மண்டலத்துல சுவாமி அம்மாவோட கூட லட்சுமிநாதனுடைய சமீபத்துல வசிச்சுட்டு இருக்காளாம். விவாக தம்பதிகள் அருந்ததியும் தரிசித்தின்னு வடக்க இன்னைக்கும் துரோணி அருந்ததியும் தரிசனம் பண்ணணுமா அப்படி பிரகாசிக்கிறான் என்ற துருவ சரித்திரத்தை பிரம்மனிஷ்டால் அனுகிரகம் பண்ணின புண்ணிய சரித்திரம். இப்பொழுதும் ராத்திரி துருவனுடைய வம்சாவளி, ஷபோபதேசம், ஜடபரத சரித்திரம், ரகுவன் பல்லாக்கு தூக்கி ஆத்ம தத்துவத்தை பரீட்சிச்ச மகா புண்ணிய சரித்திரம் ராத்திரி. கோபிகா ஜீவனஸ்மரணம் தஸ்மரணம் ஸ்ரீ சத்குரு சுவாமினः.